ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு, பட் ஃபினிஷிங் நல்லா இல்லை. ஸோ நிஃப்டி 50 7 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 22,552 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் சென்செக்ஸ் 7 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் 74,332 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 130 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் 48,497 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 324 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 37,820 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்குது நிஃப்டி ஐடி. எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி மார்க்கெட்டில் 2035 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 2320 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து 2035 கோடிக்கு நெட் செல்லஸாக இருக்கிறாங்க. டிஏஎஸ் வந்து 2320 கோடிக்கு நெட் பயஸாக இருக்கிறாங்க. ஸ்டில் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே இந்த ஐடிசியோட டிவிடன் வந்து வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஐடிசி டிவிடன் கிரெடிட் ஆகலை, எனக்கு மெயில் எதுவுமே வரல. ஆக்சுவலி மெயில் வரல, மெசேஜ் தான் வந்துருந்துச்சு, பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிவிடன் கிரெடிட் ஆச்சுட்டு சம்திங் மெயிலும் வந்திருக்கும். அது வந்து அந்தந்த ப்ரோக்கரேஜை பொறுத்து. ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா February 12 அதுக்கான ரெக்கார்ட் டேட்டாக இருந்துச்சு. February 12 அப்புறம் நீங்கள் ஐடிசி ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு டிவிடன் கிடைக்காது. February 12 முன்னாடி நீங்கள் அந்த ஷேரை வாங்கிட்டு February 12 அப்புறம் ஐடிசி ஷேரை விற்றுருந்தா கூட உங்களுக்கு டிவிடன் கிடச்சிருக்கும். ஸோ ஓவர்லாட்டு February 12 யாரெல்லாம் 12 அதுக்கப்புறம் வாங்கினவங்களுக்கு டிவிடன் கிடைக்காது. 12 முன்னாடி வாங்கினவங்களுக்கு தான் டிவிடன் கிடைக்கும். ஸோ ஓவர்லாட்டு மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஐடிசியோட டிவிடன் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. அது மாதிரி தான் இன்னொருத்தருங்க கேட்டிருந்தாங்க, இந்த மணப்புரம் ஃபினான்ஸோட டிவிடெண்டும் எனக்கு கிரெடிட் ஆகலை. ஸோ ஆக்சுவலி டிவிடன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதோட ரெக்கார்ட் டேட் சொல்லிடுவாங்க. சம்திங் சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் எப்போ டிஸ்பேச் ஆகும் அல்லது வந்து ரெக்கார்ட் டேட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா டிவிடெண்ட் வரலன்னு கேட்குறீங்க. டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ 2 நாளுக்கு முன்னாடி கூட அந்த ஆர்இசி லிமிடெடோட டிவிடெண்ட் வந்து கிரெடிட்டாக இருந்துச்சு. அதுவும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ₹1 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. February 21 ரெக்கார்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. March 14 தான் அந்த டிவிடன் பேமெண்ட் ஆகும். மணப்புரம் ஃபினான்ஸுக்கு March 14 தான் டிவிடன் பேமெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மணப்புரம் ஃபினான்ஸோட ஸ்டாக் ப்ரைஸ் ₹208 வந்துடுச்சு. இன்னைக்கு 2.5% பாசிட்டிவ் வந்தாங்க. ₹209 கிட்ட போச்சு. கடைசியில் ₹208 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் மணப்புரம் ஃபினான்ஸில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். வேல்யூஷன் சீப்பாக இருந்தாலுமே என்ன கேட்டால் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் பெட்டர். எகெயின் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து பெயின் கேபிட்டல் அக்யூசியேஷன் பண்ணதுக்கப்புறம் இதோட ரேஞ்சே வேறு மாதிரி இருக்கும். மணப்புரம் ஃபினான்ஸ் நம்ம ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் 935 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இது 10 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸில் இருக்குது இண்டஸ்இண்ட் பேங்க். இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கோங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்றைக்கி 2 அப்டேட் வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ இருக்கிறவர் சுமந்த் காட்பாலியா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு 1 இயர் வந்து இவரோட டென்யூரை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்க் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இப்போ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா அந்த ரீஅப்பாயின்மெண்ட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணது 2023 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. பட் பேங்க் ரிக்வஸ்ட் பண்ணது 3 வருஷம். ஆனால் 2 வருஷம் தான் ஆர்பிஐ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இப்போ எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க. இது March 6 ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இது எப்போ டென்யூர் முடிவடையும்னா March 24, 2025 to March 23, 2026 இவருக்கு பணிக்காலம் 2026 March 23 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து சிஇஓ அண்ட் எம்டி ஆட்டு தொடர்வார். இவர் ஃபஸ்ட்டு இண்டஸ்இண்ட் பேங்கோட எம்டி அண்ட் சிஓட்ட அப்பாயின்ட் பண்ணும்போது March 24, 2020 அந்த சமயத்தில் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இவர் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர்லாட் இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் கொடுத்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் நிப்பான் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேக் வந்து வாங்குகிறோம் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 4.9% பை பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாட்டு பார்த்தீங்கன்னா 9.9% ஆட்டு இதில் ஸ்டேக் இருக்கும் அப்படின்னு அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ நிப்பான் லைஃப் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஸ்டேக் வந்து 9.9% ஆட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸு ஆக்சுவலி 1.9% இயர் பேசிஸில் கீழே விழுந்திருக்கு. மந்த் ஆன் மந்த் பேசிஸில் 18.2% கீழே விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. வேரியஸ் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க Februaryல. அது மட்டும் இல்லாமல் இது டீட்டெயில்ஸ் கொடுக்குறது ஃபெடரேஷன் ஆஃப் ஆட்டோமொபைல் டீலர்ஸ் அசோசியேஷன் ஃபெடா, இவங்க தான் அப்டேட் கொடுக்குறாங்க. 4 கேட்டகரிஸ் பார்க்கும்போது இவி ரெஜிஸ்டர் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குது. டபுள் டிஜிட்டில் மந்த் ஆன் மந்த் பேசிஸில் டிக்ளைனாக இருக்குது சேல்ஸு. 3 வீலர், கமர்ஷியல், பர்சஞ்சர் வெஹிக்கிள்
இது வந்து இயர் ஆன் இயர் பேசிஸில் சிங்கிள் டிஜிட்டில் க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டிவிஎஸ் மோட்டார், ஏத்தர் எனர்ஜி, ஓலா எலக்ட்ரிக் இதில் வந்து பார்க்கும்போது டிவிஎஸ் மோட்டார் பார்த்தீங்கன்னா 18,762 இருக்குது சேல்ஸு, ஏத்தர் எனர்ஜி 11,807 இருக்குது, ஓலா எலக்ட்ரிக் 8,647 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க ஃபெப்ரவரியில். இது வந்து டூ வீலர் சேல்ஸ் வந்து 22.1% டிப்பாக இருக்குது. பஜாஜ் ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி மந்த் ஆன் மந்த் பேஸில் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இயர் ஆன் இயர் பேஸில் 8% கீழே விழுந்திருக்குது. த்ரீ வீலர் சேல்ஸ் பார்க்கும்போது 11.4% மந்த் ஆன் மந்த் பேஸில் கீழே விழுந்திருக்குது. பட் இயர் ஆன் இயர் பேஸில் 4.9% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப்ரவரியில் வீக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கேஸ்ட்ரோல் இந்தியா வந்து டூ வீலர் இன்ஜின் ஆயில் ஷாருக்கான கம்பைன் பண்ணி ரீலான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை ரீலான்ச்சும் பண்ணியிருக்காங்க. பாலிவுட் ஆக்டர் ஷாருக்கானை வச்சு பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி ஒரு டூ வீலர் இன்ஜின் ஆயிலை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கேஸ்ட்ரோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செபி வந்து சில சேஞ்சஸ் வந்து இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்லலாம் கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரோட நேம் வந்து ஆனந்த் நாராயணன். அவரும் பார்த்தீங்கன்னா செபியில் ஒன் ஆஃப் த ஹையர் அஃபிஷியலாக இருக்கிறாரு. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் வந்து 90% லாஸ் தான் பண்ணுறாங்க. என்எஸ்சி டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட் வந்து ஸ்டில் 40x அப்படிங்கிற நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னும் பிரச்சனை ஓயல, அதாவது இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மக்கள் ஈடுபடுறதான் செய்கிறாங்க. 19% லாஸ் ஆக தான் செய்யுது. ஆனந்த் நாராயணன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஹோல் டைம் மெம்பராக இருக்கிறாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை சொல்கிறாரு. ஸோ எகைன் சொல்கிறது, கான்ட்ராக்ட் சைஸை வந்து செபி மாற்றிருக்காங்க. ஆனாலும் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து மங்காத்த ஆடுறாங்க. இதை வந்து விட்டுருங்க. இது வந்து ஒரு ட்ரக் அடிக்ஷன் மாதிரி. நீங்கள் எவ்வளோ தான் பணத்தை அதில் இழந்தாலும் நீங்கள் வந்து எகைன் அண்ட் எகைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் மனசு வரும். தயவு செய்து ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து உங்களுக்கு அதை பற்றி 100% நாலேஜ் இல்லைனா அது தயவு செய்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதானி குரூப்போட தாராவி ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை வந்து ஸ்டே ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு அந்த ப்ராஜெக்டை தொடங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செக்லிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற கம்பெனி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா பிட்ஸோட ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க கோர்ட்டு. ஸோ அதானி குழுமம் ஒரு வேல்யூ சொல்லியிருக்காங்க, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ சொல்கிறாங்க. இனி கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கும் அது மட்டும் இல்லாமல் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியரிங் வந்து May 25 தான் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. May 25. ஸோ May 25 வர ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா முடிவுகள் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ண தான் செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா துபாய் பேஸ் செக்லிங் டெக்னாலஜி கார்பரேஷன் அவங்க தான் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ ஓவர்லாட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எம்டிசியில் வந்து அப்டேட்டு. என்எம்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சிஎம்டி ஆட்டு அமிதாபா முகர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து March 6 2025 எஃபெக்டிவ்க்கு வந்துட்டார். ஸோ ஓவர்லாட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராட்டு இருக்கிறாரு என்எம்டிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் என்எம்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க March 17 இன்ட்ரீம் டிவிடன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஓவராலாட்டு அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து என்எம்டிசியில் வந்த ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ். ஆக்சுவலி நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் மார்னிங் வீடியோவில். அது என்னன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸோட கல்யாணராமன் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபினான்ஷியல் 27க்குள்ள நாங்கள் டெப்ட்டை வந்து ரிடக்ஷன் பண்ணிடுவோம். ஃப்ரான்சைஸ் நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர் கவுண்ட் அதை வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ணுவோம். முதல் கட்டமாட்டு ஒரு 600 கோடி சம்திங் வந்து 600 கோடியோ 300 கோடியோ நாங்கள் வந்து டெப்ட் ரிடக்ஷன் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 4% விழுந்திருக்கு. 429 வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 431 க்ளோஸ் ஆயிருக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது வந்து ஸ்டில் பார்க்கும்போது 69 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஹைலி ஓவர் வேல்யூட். இப்போதைய வெயிட் பண்ணுங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸில். இதோட 50 வீக் லோ பார்க்கும்போது 333 ரூபா இருக்குது. என்ன கேட்டால் ஒரு 300 ரூபாய்க்கு கீழே வந்தால் நம்ம வந்து பார்க்கலாம். ஆனாலுமே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸில். நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம் கல்யாண் ஜுவல்லர்ஸை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் விண்ட் எனர்ஜி. இவங்க வந்து இன்னைக்கு 11% அப்பு 170 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு ஐஎன்எக்ஸ் விண்ட் எனர்ஜி. ரீசன் பார்க்கும்போது 153 மெகாவாட் ஆர்டர் கிடச்சிருக்குது, ரினோபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஆர்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து இவங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. 3 மெகாவாட் கிளாஸ் டர்பைன்ஸ் இது சம்மந்தமாட்ட ஆர்டர் கிடச்சதுனால இன்றைக்கி ஐஎன்எக்ஸ் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11% அப்பர் சர்க்யூட் அடிச்சிருக்கு மார்க்கெட்டில். லூபின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெனரிக் ஹாட் ட்ரக்கு ரிவார் ரோக்ஸபன் அப்படிங்கிற ஒரு ஜெனரிக் ஹாட் ட்ரக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு சம்மந்தமான ட்ரக்கை வந்து யூஎஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து லூப்பின் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிவார் சாக்பன் டேப்லெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 mg இந்த வேரியண்ட்டில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நியூ ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு
ஆல்ரெடி அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேப்லெட் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரிக் ஈக்குவலண்ட் ஆஃப் இது வந்து ஒரிஜினலி டெவலப் பண்ணது ஜான்சன் ஃபார்மசிட்டிக்கல்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஜெனரிக் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஜார்லட்டோ அப்படிங்கிற மெடிசனோட ஒரு ஜெனரிக் ஈக்குவலண்ட் சொல்கிறாங்க. இது வந்து லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லெவலில் தான் இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸில் இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் இவங்க வந்து பார்க்கும்போது JSW நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் இவங்களுக்கு கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அப்டேட் வந்திருக்குது. எதுக்குன்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற அந்த டீல் சம்மந்தமாட்டு தான் நெகோசியேஷனில் இருக்கிறாங்க. இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மஹேந்திரா கூட பேச்சுவார்த்தையில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கூட வந்து டீல் வந்து அன்ரிசால்வ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் ஸ்டில் வந்து JSW டாடா மோட்டார்ஸ் கூட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. பட் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் வந்து சைனாவில் லேண்ட் ரோவர் செரி அப்படிங்கிற ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது, JLR இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா JSWக்கு வந்து பார்க்கும்போது MG மோட்டார்ஸ் கூட ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது. இப்போ பார்க்கும்போது ஸ்கோடா ஆட்டோ வால்க்ஸ்வாகன் கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. பட் இது உங்கள் JSW கூட போகிறாங்களா இல்லை டாடா மோட்டார்ஸ் கூட வராங்களா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டாடா மோட்டார்ஸும் இவங்களுக்கு கூட வந்து கன்ஃபார்ம் ஜாயிண்ட் வெஞ்சர் வைக்கணும்னு நினச்சாங்கன்னா வச்சுருவாங்க. பட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் ஸ்டில் டாடா மோட்டார்ஸ் ஒரு நல்ல வேல்யூஷன் ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ அதனால ஸ்லோவாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டு டாடா மோட்டார்ஸ் கூட போடுறாங்களா இல்லை வந்து JSW கூட போடுறாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். பயோகான் பயாலஜிக்ஸ்லாம் வந்து அப்டேட்டு. ஆக்சுவலி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கொலாபரேஷனில் வராங்க, சிவிகா INC. இது வந்து நாங்கள் ப்ராஃபிட்டுக்கு வேண்டி வரல அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் அவைலபிலிட்டியை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு வேண்டி தான் இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பேஷண்ட்ஸுக்கு இன்சுலின் தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு தான் அந்த ரெண்டு கம்பெனியுமே பார்ட்னர்ஷிப்பில் வரும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஓவர்லாட் இது வந்து பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. இந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டு பயோகான் பயாலஜிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலினை வந்து வேரியஸ் சப்ஸ்டன்சஸில் வந்து சிவிகாக்கு வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து அவங்களோட விர்ஜினாவில் இருக்கிற பீட்டர்ஸ்பர்கில் இருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியில தான் இன்சுலினை வந்து சப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது பயோகான் பயாலஜிக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. நெஸ்லே பார்த்தீங்கன்னா நெஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற ஒரு அவங்களோட சப்சிடரி கம்பெனி, இவங்க டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்ப்ரெஸோ போட்டிக் அதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது நெஸ்ப்ரெஸோ காஃபி மிஷின்ஸ் 16,500 வரைக்கும் இருக்குது. ப்ளஸ் வந்து காஃபி போட்ஸும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நெஸ்ப்ரெஸோங்கிறது இவங்களோட சப்சிடரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10 கேப்சூல் பார்த்தீங்கன்னா 950 விற்கிறாங்க. 50 கேப்சூல் வந்து 4,750 விற்கிறாங்க. டெல்லியில் சிட்டி மால் பக்கத்தில் வந்து போட்டிக்யூ ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க நெஸ்ப்ரெஸோ அப்படிங்கிற நேமில். இது வந்து நெஸ்லேவோட சப்சிடரியாக இருக்குது. இது நெஸ்லே கொடுத்த அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் நெஸ்லேக்கு செபி வந்து ஒரு வார்னிங் லெட்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு வார்னிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்சைடர் ட்ரேடிங் வந்து இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற பேசிஸில் வந்து வார்னிங் லெட்டர் பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுறாங்க நெஸ்லேக்கு. இது நெஸ்லேயில் வந்து ஓவரால் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பிரிட்டானியாவில் வந்து அப்டேட்டு. பிரிட்டானியோட CEO இருக்கிறவர் தான் ராஜ்நீத் சிங் கோஹ்லி. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணுறாரு. ஏன்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்து இவர் வந்து ரிசைன் பண்ணுறாரு. மார்ச் 14 தான் இவரோட லாஸ்ட் டேட்டு. ஓவராலாட்டு மார்ச் 5 இவர் ரிசைன் பண்ணுறாரு. ஸோ ஓவராலாட் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டானியாவில் வந்து அப்டேட்டு. CEO இருக்கிறவர் வந்து வெளியே போகிறாரு. நெக்ஸ்ட் அதானி வில்மர் கொடுத்த அப்டேட். இவங்க GD ஃபுட் மேனுஃபேக்சரிங் வந்து பார்த்தீங்கன்னா 603 கோடிக்கு நாங்கள் அக்யூசியேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இந்தியன் ஃபுட் மார்க்கெட்டில் இவங்களோட எக்ஸ்பான்ஷனை பண்ணுறதுக்கு இவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த GD ஃபுட் மேனுஃபேக்சரிங்கை 603 கோடிக்கு நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. கீர்னி விகாஸ் கௌஷல் இவரை வந்து பார்த்தீங்கன்னா HPCLோட சேர்மனாக இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து கவர்மெண்ட் தான் இவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த பொசிஷனில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது HPCL வந்து அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.